தமிழகத்தில் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எங்களது செய்தியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். களத்திலிருந்து தகவல்களை வழங்க காத்திருக்கிறார்கள். முதலில் தற்பொழுது செய்தியாளர் ராஜேஷ் நமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? இறுதிக்கட்ட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருந்தது? அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க? கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த பிரச்சாரம் என்பது 6 மணியுடன் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி என்பது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. திமுக சார்பாக தாவேலு போட்டியிடுகிறார். அதே போல அவரை எதிர்த்து களம் காணக்கூடிய முன்னாள் ஆளுநர், பாஜக சார்பாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களத்தில் இருக்கிறார். தற்பொழுதுதான் அவருடைய பிரச்சாரமும் நிறைவடைந்தது. மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் பாஜக சென்னையில் போட்டியிடக்கூடிய ஒரே தொகுதி மயிலாப்பூர் தொகுதி. கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்குமே 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 419 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அனைவருமே தற்பொழுது தங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே தற்பொழுது பிரச்சாரம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் அருகில் அந்த பிரச்சாரம் என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய தாவேலு அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை இங்குதான் நிறைவு செய்தார். அதே போல அதற்கு அருகில் பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தில் தேர்தல் ஆணையம் பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய வெளியூரில் இருந்து இங்கு வாக்கு சேகரிப்பாகவோ அல்லது தங்களுக்கு சாதகமான தங்களுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்பதற்கு வருகை தந்த அனைவருமே தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்பது உத்தரவாக இருக்கிறது. அதே போல 6 மணிக்கு மேலாக பிரச்சாரம், அதே போல துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பது, பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, ஊர்வலமாக செல்வது போன்றவைகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. அதற்கான தண்டனைகளையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 23ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் இந்த பிரச்சாரம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே 16 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 தொகுதிகள் என்பது கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜகவுக்கு மயிலாப்பூர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருவிக நகரில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாக்காளர்கள் தீவிரமாக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இன்றைய தினத்தில் சரியாக 6 மணிக்கு முன்பாகவே தங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதியாக வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார்களா, பணப்பட்டுவாடம் நடக்கிறதா என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு வழிகாட்டுதல்களையும் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. அருணேஷ், களத்திலிருந்து செய்திகளை வழங்கியதற்கு நன்றி திரு ராஜேஷ். தமிழகத்தில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக 6 மணியுடன் இந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எமது செய்தியாளர்கள் கள தகவல்களை வழங்கி வருகிறார்கள். தற்பொழுது எமது செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், நீங்க தற்பொழுது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு மும்முரமாக நடைபெற்றது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக 4023 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 முனை போட்டியாக இருக்கிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டியாக நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பது பல இடங்களில் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருந்தார்கள். குறிப்பாக அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி 20 நாட்களில் பல இடங்களில் தமிழகத்தில் அவருடைய தேர்தல் பரப்புரைகளை வந்து ஈடுபட்டு இருந்தார். குறிப்பாக சென்னையில் அவர்கள் வட சென்னை சைடும் குறிப்பாக தென் சென்னை பகுதிகளிலும் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக இன்று இந்த நிலையில்தான் இறுதி கட்டமாக நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒய்ஏஎம்சி மைதானத்தில்
குறிப்பாக தமிழக வெற்றிகளுடைய மக்கள் குறிப்பாக அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டம் வந்து இந்த மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக 5000 நபருக்கு மேல் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் இந்த முறை நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்றும் எல்லா இடங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சிறப்பான இந்த தேர்தல் பரப்புரைகளில் வந்து ஈடுபட்டார்கள் என்றும் இந்த முறை மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள் என்றும், ஏனென்றால் தமிழகத்தில் திமுக ஆட்சி 5 ஆண்டுகளில் பல இடங்களில் வந்து ஊழல் செய்திருக்கிறது என்றும் மக்கள் அந்த கட்சி மீது வெறுப்பாக இருக்கிறார்கள். அதனால் தமிழக வெற்றி கழகம் தான் இந்த முறை வெற்றி பெறும் என்றும் இந்த மக்களுடைய இந்த சந்திப்பில் வந்து விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சென்னை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களாக அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இருந்தது. வட சென்னை சைடும் தென் சென்னை சைடும் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். சில இடங்களில் 8 மணி வரை அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அனுமதி கொடுத்திருந்தும் கூட 6 மணிக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக சென்றிருந்தார். இந்த நிலையில் தான் இன்று நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இங்கே மக்கள் முன்பும் அவருடைய நிர்வாகி முன்பும் பேசியிருந்தார்கள். குறிப்பாக இது ஒரு 45 நிமிடம் இந்த அவருடைய பேச்சு உரை என்பது இருந்தது. இறுதி கட்டமாக இந்த பேச்சு உரை என்பது அனல் பறக்கக்கூடிய நிலைகளில் இருந்தது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இன்று நிறைவு இருக்கக்கூடிய இந்த நிலைகளில் எந்தெந்த கட்சிகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து ஈடுபட்டார்கள் என்றும் ஊழல் செய்திருந்தாலும் அழுத்த திருத்தமாக விஜய் அவர்கள் பதிவு செய்து இருந்தார்கள். குறிப்பாக இந்த முறை நாங்கள் தான் வெற்றி பெறும் என்றும் உறுதியாக அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவர்கள் இறுதியாக இந்த இடத்துல அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் அவருடைய சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதிகளில் அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானனும் காரைக்குடிகளில் அவருடைய தொகுதிகளில் பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேச்சையை நிறைவு செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் விஜய் அவர்களும் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் அவருடைய இந்த நிர்வாகிகளுடைய சந்திப்பு கூட்டத்தில் அவர் இந்த நிறைய உரைவு செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மொத்தமாகவே மற்ற கட்சிகள் எல்லாருமே 6 மணிக்கு சரியாக அவருடைய தேர்தல் பரப்புரைகளை வந்து முடித்திருக்கிறார்கள் என்றால் 6 மணிக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரங்களிலேயோ பொதுக்கூட்டங்களிலேயோ மக்களை சந்திப்பது வீதி வீதியாக நடந்து சென்ற மக்களை சந்திக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அவருடைய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். அதனை ஏற்றுதான் ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் நிறைவு செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிகளும் அந்த தொகுதி வேட்பாளர்களை தவிர்த்து மற்ற தொகுதி வேட்பாளர்கள் யாரும் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையத்திலிருந்து அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தான் மற்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர் யாரும் மற்ற தொகுதிகளில் செல்லக்கூடிய நிலையிலும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அந்த தேர்தலுடைய இறுதிக்கட்ட அந்த பரப்புரை வந்து முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய இந்த இறுதி நாளான இன்று ஒவ்வொரு கட்சி தலைவருடைய அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரமாக நிறைவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி திரு சுரேஷ். அடுத்ததாக தற்பொழுது களத்திலிருந்து எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது நீங்க எந்த தொகுதியில் இருக்கிறீங்க? பொதுவாக வந்து தங்களுடைய கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சி தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில கட்சி தலைவர்கள் தங்களுடைய தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான தேர்தல் தேதி அறிவிப்பை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்பட்டது. அப்போதிலிருந்தே மார்ச் 15ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக பறக்கும் படையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் அதே போன்று தங்களுடைய சொந்த தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தொகுதியில் தங்களுடைய பரப்புரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக
குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் தங்களுடைய பரப்புரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும், சீமான் காரைக்குடி தொகுதியிலும், பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியிலும் பரப்புரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொண்டு இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது இன்று பரபரப்பாக நடைபெற்ற நிலையில்தான் 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில்தான் தொடர்ச்சியாக அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் மலர் தூவியும் சால்வை அணிவித்தும் மலர்களை தூவியும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதே போன்றுதான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரவேற்பு என்பது அமோக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில்தான் தற்போது 6 மணியுடன் பிரச்சாரம் என்பது ஓய்ந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக வாக்குப்பதிவிற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னதாக பிரச்சாரம் அதே போன்று விளம்பரங்கள் வெளியிட தடை என்பது விதியின் அடிப்படையில் தான் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் என்பது ஓய்ந்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்துக்கு பிரச்சாரமோ அதே போன்ற எந்த ஒரு வகையிலும், அதாவது தொலைக்காட்சி, வானொலி என எந்த ஒரு வகையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெளியூர்களில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக தொகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்கனவே உத்தரவு என்பது இருக்கக்கூடிய நிலையில்தான் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரும் காலங்களில் கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக சமுதாய நலக்கூடங்கள் அதே போன்று தனியார் நட்சத்திர விடுதிகளிலும் பறக்கும் படையினர் தொடர்ச்சியாக கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த 48 மணி நேரத்திற்கு எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடந்துவிடக் கூடாது என தேர்தல் ஆணையம் சார்பில் கட்டுப்பாடுகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டுதான் தற்போது அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவதுமாக தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாளை முதல் பூத் அமைப்பது, அதே போன்று பூத்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது உள்ளிட்ட ஏற்பாடுகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் 48 மணி நேரம், அதாவது இன்று மாலை 6 மணியுடன் தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை என்பது ஓய்வு பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.